எல்லாரும் சீக்கிரமா முன்னேறிடுறாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள முன்னேறிடுறாங்க. என்னென்னவோ குறுக்கு வழியில போயிட்டு அநியாயங்கள், அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு, அவங்க ரொம்ப மேல வந்துடுறாங்க திடீர்னு. எல்லா பொருளும் வாங்கிடுறாங்க. எல்லாவும் பணம், காரு, வீடு, சொத்துன்னு இப்படி எல்லாத்துலயுமே மேல வந்துடுறாங்க. மேல வந்துட்டு உண்மையா இருக்க நம்மள பார்த்து ஏளனமா பேசுறதும், நம்மள மனச நோகடிக்கிறதும், இந்த மாரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு சும்மா தானே இருக்காரு. அப்படின்ற மாரி நம்ம நினைக்கவே கூடாது. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. அழிச்சிட்டும் இருக்காரு. நம்ம அதை உணரணும். நிறைய அழிக்கிறாரு. என்னென்னவோ நோய்கள் வந்தது. பஞ்சபூதங்கள்ல அழிவு வந்தது. நீர்ல வந்தது, பூமியில வந்தது, காற்றுல வந்தது. இந்த மாதிரி அழிவுகள் வந்துட்டே தான் இருக்கும். அது கெட்டதை மட்டும்தான் அழிக்கும். நல்லதை எப்பவுமே அழிக்காது. அவர் தான் நம்ம பரம்பொருள். பஞ்சபூதங்கள்ல வாழ்றாரு. நம்ம சிவம் எனும் தந்தை பஞ்சபூதங்கள்ல வாழ்றாரு. தூண்லையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பார், நமக்குள்ளேயும் இருப்பார். இருந்துட்டு இருக்காரு. பணம் காசெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. தூய்மையான உள்ளத்தோட யார் ஒருத்தரவங்க அடுத்தவங்களுக்கு துன்பமே கொடுக்காம, துரோகம் பண்ணாம அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்களோ அவங்க தான் சிவனடியார்கள். அவங்க தான் சிவனுடைய பிள்ளைகள். தந்தை அதுதான் விரும்புகிறார். அவன் எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அதெல்லாம் கேட்க மாட்டார். அவெல்லாம் அழிய போகிறவன், அதனால கேட்க மாட்டார். நம்ம தாய் தகப்பன் கூட பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ அநியாயங்கள் நடந்தால் போய் கேட்க மாட்டாங்க. வீட்டில் நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செஞ்சாலும் நின்று கேட்பாங்க. நம்ம அப்பா அம்மா நம்மளை, நீ ஏன் அதை செஞ்ச, நீ செய்யக்கூடாது, அடுத்த வாட்டி அதை நீ பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாங்க. ஏன், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம். பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் கடவுள் நம்மளை கெட்டதே நம்ம செய்ய விட மாட்டார். நம்மளை கெட்டது செய்கிறது இல்லை. அவங்களாம் கெட்டது பண்ணுறாங்க, நம்ம கெட்டது நம்மளும் செஞ்சால் தான் என்னன்னு நம்ம நினைப்போம். பார்த்தீங்களா, அந்த நினைப்பு கூட வர விட மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். பிடிச்சமான பிள்ளை தவறு செய்யக்கூடாதுன்னு நினச்சி நம்மளை தவறையே செய்ய விட மாட்டார். தவறு செய்கிறவங்களுக்கெல்லாம் அழிவு இருக்குது, அழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அழிவு அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். பார்த்துட்டு தான் நம்ம இருப்போம். அதர்மங்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தர்மம் மட்டுமே ஜெயிக்கும். அதுவும் சிவனோட ஆட்சியில் தர்மம் மட்டுமே ஜெயிக்கும். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.